ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி உணவும் ஆரோக்கியம் பகுதியில் நாம் பார்க்க போகிறது கத்திரிக்காயோடைய அறுவடை தாங்க. நம்ம தோட்டத்தில் ஆர்கானிக்காக வளர்ந்துருக்கிற இந்த கத்திரிக்காய் செடியிலிருந்து கத்திரிக்காய் வந்து நம்ம அறுவடை பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இந்த செடியெல்லாம் வச்சு ஒரு 2 இயர்ஸ் ஆச்சுங்க. அதனால் வந்து அடுத்தது வந்து நம்ம செடி வந்து பயிரிடணும். அதுக்காக இந்த கத்திரிக்காயெல்லாம் வந்து நாங்கள் விதை எடுக்கிறதுக்காக நாங்கள் இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்து வந்து ஒரு செட்டு கத்திரிக்காய் போடுறதுக்கு உங்களுக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து தேவைப்படுது, இந்த விதைகள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. குழம்பு வச்சாலும் சரி, பொரியல் பண்ணாலும் சரி, ரொம்ப நல்லா இருக்குது. அக்கம் பக்கத்தில் கூட இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, அக்கா, தங்கச்சி கூட இந்த கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எப்போ அறுவடை பண்ணாலும் அவங்களும் வேணும்னு தான் சொல்கிறாங்க. கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். விதைகள் வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்து கத்திரிக்காய் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.